கொடுப்பதும் கெடுப்பதும் அவன் திருவிளையாட்டு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெருமான் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாருன்னா சிவசிவான்னு ஏத்துக்கணும். இல்ல உனக்கு வேணாம் அப்படின்னு கெடுத்தாருன்னா சிவார்ப்பணம்னு அதையும் ஏத்துக்கணும். இந்த பக்குவம் வந்து விட்டால் வினை வயப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை, அருள் வயப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வந்துவிட்டோம். இறைவன் கணக்கை நேர் செய்து சீர் செய்து ஒரு நாள் நம்மை தன் திருவடிக்கு ஆட்படுத்துவான். இது யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துடணும்? சாமியிட கொடுத்துடணும். அதை விட்டுட்டு நாம அந்த பொறுப்பை சுமக்கும் வரைக்கும் சாமியும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஆட்டத்துக்கு ஏற்றபடி நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுறாராம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடை போட்டு வச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அளவு வச்சுக்கிட்டு சாமி இங்க ஆடுன்னா அவர் என்ன செய்வார்? நீ உன் விருப்பத்துக்கு ஆடு சாமி, நீ ஆடுறதா என் வாழ்க்கைன்னு விட்டுட்டோம்னா ஆனந்த தாண்டவம் ஆடி நமக்கு இறைவன் அருள் செய்வான் என்கின்ற வரலாற்றை